சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நாங்க ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருந்தோம். அண்ணா நம்ம வீடியோ பண்ணணும் அப்டின்ட்டு. கரெக்ட்டா அதற்கான நேரமும், காலமும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா எலக்ஷன் காலத்துல பேசுறதுன்றது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட்டான விஷயமாக எனக்கு இருக்கு. 17 வருஷமா அரசியல் பயணம் பாரதிய ஜனதா கட்சியில. இந்த கட்சியில மட்டும் தான் துணைத் தலைவர்லேருந்து இளைஞரணி தலைவர் ஆகலாம். ஏன்னா துணைத் தலைவர் மெயின் பாடியிலேருந்து டக்குனு இளைஞரணிக்கு ஒருத்தர் தலைவர் ஆகலாம். அந்த மாரி விஷயங்கள்லாம் நெறையா நடக்கும். அ இது டீப்ரமோஷன் சொல்லுவாங்க மத்த கட்சியில. பட் இந்த கட்சியில மட்டும் இது புரமோஷனாக கருதப்படும். வேற யாரும் இல்ல. எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். அ அ ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஹாட்டான டைம்ல நம்ம பேசுறோம். நேத்து பிரதமர் வந்துட்டு போனார் 11th அன்னைக்கு. திருச்சிக்கு வந்துட்டு போனார். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா அந்த எலக்ஷன்ல ஜெயிக்க முடியும்ன்ட்டு? 100%. ஏன்னா, இப்போ எதிர்முகாம்ல இன்னும் கூட்டு பரப்புரைன்னு சொல்லக்கூடிய அந்த முதல்ல இண்டி கூட்டணின்னு இருந்தது. அது இப்போ பேர் மாத்திட்டாங்க. மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியோ ஏதோ. எதிர்த்தரப்புல இன்னும் ஒரு பிரச்சாரம் கூட பண்ணல. திமுக தனியா மாநாடுகள், கூட்டங்கள் போட்டுட்டு இருக்காங்களே தவிர, அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்க கிட்ட இல்லன்றது நல்லா தெரியுது. இந்த பக்கம் 3 கூட்டம் முடிஞ்சிருச்சு. மதுராந்தகம் ஜான்வரி 23, மார்ச் 1 மதுரை, மார்ச் 11 திருச்சி. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 190 தொகுதிக்கு மேல பரப்புரை செஞ்சுட்டார். எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய 67 மாவட்டத்தையும் கவர் பண்ணிட்டாரு. இப்போ கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரமே முடிச்சுட்டு, அடுத்து வேட்பாளர் அறிவிச்சுட்டு, வேட்பாளரினுடைய வேலைய பார்க்குறது தான் எங்க சைடுல மிச்சமா இருக்கு. அவங்க சைடு இன்னும் அந்த ஒருங்கிணைஞ்சு வரது அப்படின்றதே இல்லாத காரணத்தினாலயும், இன்னும் பல ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய விஷயம், குறிப்பா சட்டம் ஒழுங்கு மிக, மிக, மிக மோசமா இருக்கு. எவ்வளோதான் அவங்க ஊடகங்கள வைத்து பூசி மொழுகி மக்கள் கிட்ட உண்மையான சம்பவங்கள எடுத்துட்டு போகலனாலும், இந்த 2, 3 நாட்கள் தொடர்ந்து பாருங்களேன். 2 வயது சிறுமி, 5 வயது சிறுமி, 7 வயது சிறுமி. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில அபிராமிபுரம் காவல் நிலையத்தில ஒரு புகார். கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக திருச்சியிலிருந்து வந்த ஒரு பெண் குடுத்துருக்காங்க. இந்த 4 நாட்கள்ல இவ்ளோ சம்பவம்னா, 5 ஆண்டுகள் தமிழ்நாடு எப்படி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக, சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமா போயிட்டுருக்கிற ஒரு மாநிலமாக, எங்க பார்த்தாலும் கொலை, பட்டப்பகல்ல கொலை, கொஞ்சம் கூட சட்டத்தின் மீது பயம் இல்லாத ஒரு நிலைமை இருக்குன்றப்போ, நிச்சயமா மக்கள் மிகுந்த அச்சத்தில இருக்காங்க. தேர்தல் சமயத்தில அத வெளிப்படுத்தி எங்கள ஆட்சியில உட்கார வைப்பாங்கன்னு மிக உறுதியா நம்புறோம். முதல்ல உறுதியா இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு ரொம்ப விஷயம். ஏன்னா இவ்வளோ உறுதியா யாருமே இத பத்தி பேசல. நீங்க உறுதியா பேசியிருக்கீங்க. பட் ஆனா, இப்போ உங்க சைட்ல இருந்த கூட்டணி கட்சி, அதாவது தேமுதிக. இன்னொரு கட்சி புதிய தமிழகம். இது 2த்தையும் அதாவது புதிய தமிழகம் இன்னும் முடிவ சொல்லல. பட் அவங்க எந்த பக்கம் போறாங்கன்றது நமக்கு சமிக்கைகள் வருது. அதனால தான் நான் கேட்கிறேன். உங்க கூட கட்சியில் கூட்டணியில இருந்த ஒரு பார்ட்னர் அப்படியே ஷிஃப்ட் ஆகி என்ன பண்றாங்க, டிஎம்கே சைடு போறாங்க. அது அவசரப்பட்டு போனாங்களா? இல்ல என்னன்றது தெரியாது. போயிட்டாங்க. ஒரு சைடு முதல்வர் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே யார் போனாலும் ஒரு சீட்டு அப்படின்ற மாரி எல்லாரையும் சேர்த்துக்கிறாரு. ஆனா நீங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு கட்சி. இது போன தேர்தல்ல முதல்வர் பண்ணியிருந்தாலும் அத ஒத்துக்கலாம். அவங்க ஆட்சியில இருக்காங்க. ஆட்சியில இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பாலிடிக்ஸ் பண்றாங்க. நீங்க சொன்ன பாலியல் வன்கொடுமை ஆகட்டும், அவங்க எவ்வளோ திட்டங்கள் நிறைவேத்தல, அதெல்லாம் பல விஷயங்கள் தான். பட் ஓட்டு வாங்குனா தான் நீங்க ஜெயிக்க முடியும். பட் அந்த ஓட்டு வாங்குற பெர்செப்ஷன்ல முதல்வர் இருக்காரோ? நீங்க அந்த பெர்செப்ஷன் கேம்ல தொடர்ந்து ஃபெயில் ஆயிட்டே இருக்கீங்களோ? இல்ல. அது பார்க்கறதுக்கு அப்படி இருக்கலாம். பட் நீங்க கொஞ்சம் கடந்த கால வரலாறுல போய் பார்த்தீங்கன்னா, 2001, 2011 2மே கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். இப்பவும் நீங்க திமுக காரங்கள கேட்டீங்கன்னா, 96 டூ 2001 மிக சிறந்த ஆட்சிய குடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோன்று 2006 டூ 11 அவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதிகார துஷ்பிரயோகம் எல்லாமே நடந்தா கூட, கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி மாசம் வரைக்குமே திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இப்ப எப்போ இந்த ஆளும் கட்சிக்கு அகைன்ஸ்ட்டா ஒரு வேவ் எலெக்ஷன் அவங்க வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்களோ, எந்த கட்சிகள் எந்த கூட்டணியில இருந்தாலும் அது பெருசா பலனளிக்காது அப்படின்றது தான் கடந்த கால அனுபவம். அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மனசுல வச்சிருக்காருன்னு நாங்க நெனைக்கிறோம். இப்ப 2021 தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, தேமுதிக எங்களோட இல்ல. அவங்க தனியா அமமுக, ஐஜேகே இவங்களோடலாம் கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. 2024ல அதிமுகவோட கூட்டணியில இருந்தாங்க. இப்ப திமுகவுக்கு போயிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும்
கூட்டணி அதிகமா இருந்து நெறைய கட்சிகள் இருக்கிறது நிச்சயமா பலம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. திமுக கடந்த 7, 8 ஆண்டுகளாக தமிழ்நாட்ல தொடர்ந்து ஜெயிப்பதற்கு காரணம் அந்த பெரிய கூட்டணியா இருக்கிறது தான். ஆனா, கடந்த 3 தேர்தல்ல இல்லாதது இந்த தேர்தல்ல என்ன பார்க்குறோம்னா, மக்கள் மிக மிக தெளிவாக இருக்கிறார்கள். பிஜேபிய வந்து ஒரு தவறான ஒரு பிம்பத்த கட்டமைத்து அவர்களை ஒரு எதிரி போல் சித்தரித்துட்டாங்க அப்படின்ற ஒரு மாய வலையிலிருந்து மக்கள் வெளிய வந்துட்டதுனால, திமுக போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மிக மிக பெரும்பான்மையா இருக்கிறதுனால, இது ஒரு வேவ் எலெக்ஷனா தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா தேர்தல் முடிவுகள் வரும்போது தெரியும். திமுகவுக்கு எதிரான ஒரு அலை வீசக்கூடிய ஒரு தேர்தல். அதில நேச்சுரல் டிசெண்டன்ட்டா அதிமுக கூட்டணி தான் இருக்குன்றது எங்க பார்வை. அதனால தேமுதிக வெளிய போனது, நீங்க சொல்ற மாரி அரித்மெட்டிக் பெர்செப்ஷன் வைஸ் ஒரு பாதிப்பு இருந்தால் கூட, இந்த ஆன்டி திமுக எலக்ஷன்ல அது எங்க கூட்டணிய பாதிக்காதுன்றது எங்க தலைவர்களுடைய எண்ணமா இருக்கு. ஆனா இதில் வந்து திமுக தரப்புலேருந்து நம்ம ஆட்களுக்கு போட்ட கேஸ், ஒரு ட்வீட் போட்டால் கேஸ் போட்டுருவாங்க, ஏதாவது வீடியோ பேசினா கேஸ் போட்டுருவாங்க. இப்போ எந்த சங்கி பிரின்ஸ்லாம் 45 நாள் 45 நாள். ஆமா. 45 நாள் காங்கிரஸ் பற்றி ட்வீட் போட்டதுக்காக 45 டேஸ் ஒரு ட்வீட்டுக்காக அதுக்காக வச்சுருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் கூட நேற்று திருச்சிக்கு போகல அப்படின்னு நான் கேள்வி, இவர் ஏன் திருச்சிக்கு போகாமல் இருக்கும் போதுன்னு கேட்டால், இங்கே ஏதோ பெயில் கண்டிஷன் பெயிலுக்காக சைன் போட்டலாம், அதனால தான் அவர் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ டார்ச்சரிக் ப்ராசஸாக இருக்குது. ரொம்ப, அதாவது அபாண்டமா வழக்குகள் போடுறதுன்றதுக்கு மிக சிறந்த உதாரணம் நான் சொல்றேன். நெறைய வழக்குகள் கிட்டத்தட்ட கடந்த 3 ஆண்டுகள்ல ஒரு 11 வழக்குகள் என் மேல போடப்பட்டது. அதில மிக மிக விசித்திரமா இருக்கக்கூடிய வழக்கு என்னன்னா, இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி சார்பா தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதாவது அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிரா போராட்டம். யுனைடெட் ப்ரொடெஸ்ட். யுனைடெட் ப்ரொடெஸ்ட். அதிமுக கூட்டணியில எல்லாரும் சேர்ந்து, ஆனா ஒருங்கிணைத்தது பாரதிய ஜனதா கட்சி. ஸோ எங்க கட்சியில எல்லா தலைவர்களுக்கும் ஒரு ஒரு மாவட்டம் போடுவாங்க. எனக்கு வந்து சேலம் போட்டிருந்தாங்க. ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட். இப்போ சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது ஒரு சிறப்பு விருந்தினரா போகும்போது ஒரு உரை ஆற்றுவோம் இல்லையா? அதில பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நானு. அந்த பேசினதில வழக்கு. சரி, என்ன வழக்குன்னு எஃப்ஐஆர் படிச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்கு. தமிழக அரசாங்கம் வருடா வருடம் ஒரு தகவல் வெளியிடுறாங்க. இந்தந்த நாட்கள்ல டீனேஜ் பிரெக்னன்சிஸ் எவ்வளோ பேரு, அதாவது 18 வயதுக்கு கீழ இருக்கக்கூடியவர்கள் கர்ப்பமாகுவது எவ்வளோ பேருன்னு. அது இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல மிக மிக அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட 80,000 டீனேஜ் பிரெக்னன்சிஸ். இப்ப இந்த தரவு வந்து அந்த கூட்டத்தில மேற்கோள் காட்டி தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில இருக்கக்கூடிய தரவு, இது அதிகமானதற்கு ஒரு முக்கியமான காரணம் சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கப்படாது என்றால், இன்னைக்கு இந்த 5, 6 சம்பவங்கள் நடக்குதுன்னா, இது போன்ற 5 ஆண்டுகள்ல நெறைய சம்பவம் நடந்திருக்கு. ஏதாச்சும் ஒரு வழக்குல கடுமையான தீர்ப்பு செயல்படுத்தப்பட்டதா உதாரணம் கிடையாது. ஒரு 4, 5 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தாலோ, இல்ல கடுமையான சட்ட நடவடிக்கைகளை இந்த தமிழக அரசாங்கம் எடுத்திருந்தாலோ, அந்த குற்றங்கள் குறைந்திருக்கும் அப்படின்றது நம்மளுடைய பார்வை. இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்திலயோ, மற்ற மாநிலங்கள்லயோ அங்க கொண்ட அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன்ஸ் எதுக்கு காரணம்னா, அது வந்து தவறு செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இங்க அந்த ஃபியர் ஃபேக்டர் அப்படின்றது எதுவுமே இல்ல. என்ன தப்பு செஞ்சாலும் ஜெயிலுக்கு போலாம், பெயில்ல வந்துரலாம், தூக்கு தண்டனை கிடைக்காது, கொஞ்ச நாள் ஜெயில்ல இருந்துட்டு பெயில் வாங்கிட்டு வந்துரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால. அப்ப இந்த ஃபிகர்ஸ கோட் பண்ணி பேசுனதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அப்போ இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்றது முழுக்க முழுக்க இந்த 5 ஆண்டுகள்ல இல்லாமலே போயிடுச்சு. அதே மாதிரி ஜனவரி மாசம் அந்த முகுந்தா ஸ்டுடியோன்னு இருக்கு தந்தி டிவியோடது. அங்க தேர்தல் காலம்ன்றதுனால தொடர்ந்து இந்த மக்கள் விவாதங்கள், மக்கள் மேடை இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதில 3 பேர் இந்த பக்கம், 3 பேர் அந்த பக்கம் பேசிட்டு இருக்கோம். அங்க ஒரு பிரச்சனை வருது. ஒரு ஊடகவியலாளர் தான் அவரு, திமுககாரர் கூட இல்ல. அவரு வந்து கோச்சிட்டு ஷோ விட்டு வெளிய போயிட்டாரு. நாங்க கூட வீட்டுக்கு போயிட்டாருன்னு பார்த்தா, வெளிய போயி அந்த பகுதியில இருக்கிற ஒரு திமுக அமைச்சரை அழைத்து, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் திமுக ஆட்கள் எல்லாம் வரவழைத்து, அந்த ஸ்டுடியோக்குள்ளேயே ஒரு கலவரம் நடக்குது. ஒரு கை கலப்பு நடக்குது. எங்க ஆட்கள போட்டு அடிக்கிறாங்க. நாங்க உடனடியா முதலுதவி எடுத்துட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்தா, யார் யாரெல்லாம் முதலுதவி எடுத்தாங்களோ, அவங்க போய் அடிச்சாங்கன்னு அவங்க மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்ப தாவேகா அங்க ஏதோ தேர்தல் பரப்புரை செய்யும்போது, திமுகவினர் தாவேகாவினரை அடித்துவிட்டு, தாவேகாவினர் வன்முறையில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு வழக்கு. இப்ப இந்த வழக்கு வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டீடியஸ் ப்ராசஸ் தான். ஏன்னா, முதல்ல கைது செய்யறதுக்கு ஓடி வருவாங்க. அப்ப நீங்க வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கணும். அப்படி இல்லன்னா கைது செய்த பிறகு பெயில் வாங்கணும். இது 2மே
சட்ட போராட்டம், சட்ட ப்ராசஸ்ன்றது கொஞ்சம் அது காம்ப்ளிகேட்டட் தான். வெள்ளிக்கிழமையா பார்த்து கைது பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமையா பார்த்து கைது அது வெள்ளிக்கிழமை நைட்டா பார்த்து கைது பண்ணுவாங்க. இன்னொன்று டாக்டிக் உங்களுக்கு இருக்குது. இந்த 11 வழக்குகளில் நான் ஃபேஸ் பண்ணது, எந்த ஊரில் எந்த ஜட்ஜு வந்து விடுமுறையில் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அந்த ஸ்டேஷன் லிமிட்டில் கைது பண்ணுவாங்க. உதாரணமாக மதுரையில் என்ன ஒரு வழக்கில் கைது செஞ்சு இங்கேருந்து கூப்பிட்டுட்டு போகும்போது, அந்த வீக்கெண்டில் அந்த ஜட்ஜு வந்து லாங் லீவில் போயிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு ஆல்டர்னேட் ஜட்ஜை வந்து தற்காலிகமாக போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு முழுக்க முழுக்க சுதந்திரமே இருக்காது. மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ வேறு வழியே இல்லாமல் அவங்க எதர் போலீஸ் ரிமாண்டோ, ஜுடிஷியல் ரிமாண்டோ கொடுத்துடுறாங்க. அப்போது எதிர்க்கட்சிகள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சொல்றீங்க. டிஸ்ட்ரிக்ட்டில் சொல்கிறேன், ஓகே. டிஸ்ட்ரிக்ட் கீழேயே நான் சொல்கிறேன். அப்போது மேஜிஸ்ட்ரேட்டு அவங்கள சொல்கிறேன். ஸோ அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கருத்துக்களுக்கு கூட ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்கான காரணம் என்னவென்றால், எதிர்த்து யாருமே பேசிடக்கூடாது, எழுதக்கூடாது. இப்போது இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நிச்சயமாக ஒரு அரசியல் பின்புலத்திலிருந்து வராதவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். இப்போ எல்லாருமே சங்கி பிரின்ஸ் மாதிரி தொடர்ந்து கைது செஞ்சுட்டே இருந்தாலும் தாங்க முடியாது. அப்போது ஒரு தடவை 2 தடவை கைதுன்னு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கலி ஆக்டிவாக இருக்கிறத குறைச்சிக்கிட்டே வந்து அவங்க சொந்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இது வந்து திமுக காலம் காலமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அதை பார்த்து நாங்கள் ஒன்றும் பெருசாக பயப்படலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கோயம்புத்தூரில் இளைஞரணி சார்பாக முதல்ல கருப்பு கொடி காட்டணும். அங்கே தான் இளைஞரணிக்கு ஒரு பிரச்சனையே ஆரம்பித்தது. ஏனென்றால் எந்த ஊருக்கு முதல்வர் போனாலும் கடந்த 4 மாதங்களில் நீங்கள் ரெக்கார்டே எடுத்து பாருங்கள், எந்த ஊருக்கு போனாலுமே இது வரைக்கும் 11 ஊரில் நடந்திருக்கு. இன்றைக்கி முதல்வர் போகிறாருன்னா முந்தைய நாள் இளைஞரணியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் வீட்டுக்காவலில் முந்தைய நாளே வைக்கப்படுகிறார்கள். அவர் ஊரை விட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்கள ரிலீஸே பண்ணுறாங்க. 11 ஊரில் கிட்டத்தட்ட 130 இளைஞரணி நிர்வாகிகள் இன்று வரை வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. அப்போது இவங்க தான் இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடி போராட்டத்துக்கெலாம் ரொம்ப ஃபேமஸ். கேட்டால் இது ஜனநாயக உரிமை, கருத்து சுதந்திரம், இந்த நாட்டில் இதுக்கு கூட உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் முதல்வருக்கு எதிராக ஜனநாயக முறையில் நம்ம வந்து அனுமதி வாங்கிட்டு ஒரு கருப்பு கொடி காட்டுவதற்கு கூட அவங்களால விட முடியல. நாங்கள் எப்படி பிளான் பண்ணுறோன்னு இவங்களுக்கு இன்னும் புரியுதுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இவங்க ட்ரேஸ் பண்ண முடியாதபடி கால்ஸில் தான் பேசுகிறோம். பட் இருந்தாலுமே எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு எந்த நிர்வாகிக்கிட்ட இதை சொல்கிறோமோ கரெக்டாக அவங்கள போய் வீட்டுக்காவலில் வச்சிடுறாங்க, இல்லை கைது பண்ணிடுறாங்க. அப்போது முழுக்க முழுக்க ஒரு கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு ஆட்சி இங்கே நடைபெறுகின்றது. அதுவும் அரசியல் எதிரிகளை மிக மிக மோசமாக பழிவாங்கும் ஒரு ஆட்சி. கைதுக்கு பயந்து ஓட விடுறது, இல்லை கைது செஞ்சுட்டா கவுண்டர் கூட போட மாட்டேங்கிறாங்க. இப்போ கைது செஞ்சு கவுண்டர் போட மாட்டேங்கிறாங்க. இப்போது கைது செஞ்சுட்டாங்க, பெயில் கேட்டு நம்ம போடுறோம். அவங்க கவுண்டர் போட்டால் தானே வழக்காடு மன்றத்தில் வந்து வாதாட முடியும். கவுண்டர் போடுறதே எடுப்பாங்க. இன்னொன்று முக்கியமான டாக்டிக்கு டிஜிட்டல் அசட்ஸை கான்ஃபிஸ்கேட் பண்ணுறது. இப்போ என்னுடைய வழக்கிலே என் வீட்டுக்குள்ளே புகுந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. லேப்டாப்பு, ஐபேடு, 3 செல்ஃபோனு, என்னென்ன டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதை எடுத்துடுறாங்க. இது கைது செய்யப்படக்கூடிய எல்லாரிடமும் நடக்கின்றது. இப்போ ஒரு வழக்கில் கைது செய்யப்படும்போது இந்த மாதிரி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் அதை திரும்ப வாங்குறதுன்றது ரொம்ப லென்த்தி ஜுடிஷியல் ப்ராசஸ். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க அது. இப்போ என்னுடைய டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் 2 வருஷம். நான் வந்து ஒரு ப்ராக்டிஸிங் ஒர்க் ஆகுதா? சிலது ஒர்க் ஆகுது, சிலது ஒர்க் ஆகலை. நான் வந்து ஒரு ப்ராக்டிஸிங் கம்பெனி செக்ரட்டரி. என்னோடய கிளைண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்லேருந்து ஆனுவல் ஃபைலிங்ஸு, அவங்க ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே அதில் தான் வச்சுருப்போம். அப்போது இவங்க அட்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கும். ஒருத்தனை தனி மனிதனாக எப்படி தாக்க முடியும், அவர்கள் வர்த்தக ரீதியாக எப்படி தாக்க முடியும், அரசியல் ரீதியாக எப்படி தாக்க முடியும், இந்த அளவுக்கு இவங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் ஒவ்வொருத்தங்க மேலேயும் கை வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களை நிலைக்குலைய செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். அதை தாண்டி தான் இப்போ இங்கே உட்கார்ந்துட்டுருக்கோம். மிக நிச்சயமாக அடுத்த மாதம் இதற்கு முடிவு வரும் என்று நம்புகிறோம். ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் நிச்சயமா. ஆனால் 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதாவது பயங்கர பிரம்மாண்டமாக ஒரு வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு கோவிட் நேரத்தில் ஆட்சி அமைச்சாங்க திமுக. குறிப்பாக 2 வாக்குறுதிகள் வந்து பயங்கர ஹைலைட்டாக இருந்தது. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய். இன்னொன்று வந்து மாதம் மாதம் இந்த கரண்ட் பில்லை இது பண்ணுறது. 2மே ரொம்ப ஹைலைட்டாக, அதாவது எல்லா தேர்தலையும் பல வாக்குறுதிகள் இருந்தால் 2-3 வாக்குறுதிகள் வந்து மக்களிடையே போய் சேரும். இது 2மே நிறைவேற்றல. பட் இந்த 2 தான் வந்து அவங்க நிறைய வாக்குகளை வாங்கி கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸ் வந்து இதை நம்பி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அனைத்து மகளிரும்
சொன்னதுக்கப்புறம் ஒரு 17 பாயிண்ட் வச்சு இதெல்லாம் இருந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அது கூட ஒரு 50% கொடுத்துட்டாங்கலாம். இந்த மாதந்தோறும் நாங்கள் மின் கட்டணம் வந்து நான் வசூலிப்பேன்னு சொன்னாங்க. அது அவங்க பண்ணவே இல்லை. ஸோ இதை தவிர நிறைய வாக்குறுதிகள் பண்ணல. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒருத்தர் கேட்டால் 60%, ஒருத்தர் போட்டால் 17, ஒருத்தர் 18, இன்னொருத்தர் 19, 99 மாற்றிக்கிட்டே இருக்காங்க நம்பரை. இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை அப்படின்றது களத்தில் பெரிய விஷயமா இருக்கா? ஏன்னா இந்த முறை அவங்க முழுக்க முழுக்க சார்ந்திருந்தது தேர்தல் வாக்குறுதிகள் தான். அதிமுகவில் 1500 ரூபாய் மாதம் கொடுப்போம்னு சொன்னாங்க, கடந்த தேர்தலே சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. நீட் ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறது முக்கியமான ஒரு வாக்குறுதியாக அவர்களது இருந்தது. அதாவது பல தேர்தல் வாக்குறுதிகளில் உள்ள இது மிக மிக விசித்திரமானது. ஏனென்றால் ஒன்று செய்கிறோன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு செஞ்சதும் இந்த வாக்குறுதிகள்லாம் முதல்ல. உதாரணமாக வீட்டு வரியை உயர்த்தவே மாட்டோம் அப்படின்றது ஒரு வாக்குறுதி இருக்குது, திமுக வாக்குறுதி 505. ஆனால் வீட்டு வரியை கிட்டத்தட்ட 100% உயர்த்திட்டாங்க கடந்த 5 ஆண்டுகளில். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மின் கட்டணம்ன்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த 5 ஆண்டுகளில் 3 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது, கிட்டத்தட்ட 100%க்கும் மேலே. இப்போ 2021 நீங்கள் ஒரு 100 ரூபாய் மின் கட்டணம் கட்டிட்டு இருந்தவர்கள் இன்றைக்கி 200 ரூபாய் கட்டக்கூடிய அளவிற்கு கட்டண உயர்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா 3 முறை உயர்த்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஒரு முறை இவர்கள் சொன்னதற்கான காரணம், அதை மக்கள் நம்பியதற்கான காரணம் என்னவென்றால், இன்றைக்கி 2 மாதத்திற்கு 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, மாதம் ஒரு முறை அப்படின்றது மட்டும் சொல்லலை. அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணக்கூடாது. 2 மாதத்திற்கு 100 யூனிட்டுன்னு இருக்கிறது, மாதம் 100 யூனிட்டுன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 50% வீட்டில் வந்து மின் கட்டணமே செலுத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும். ஏன்னா 2 மாதத்துக்கு 100 யூனிட்டுன்னு இருக்கும்போதே கிட்டத்தட்ட 21% வீட்டில் வந்து மின் கட்டணம் செலுத்துவது கிடையாது. அப்போது மாதத்திற்கு 100 யூனிட் அப்படின்றப்போ ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ ஒரு புவர் ஃபேமிலிக்கோ அது வந்து முழுக்க முழுக்க இலவச மின்சாரமாக மாறியிருக்கும். அதுவும் இப்போ அவர்களுக்கு வந்து மறுக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் மின் கட்டணமும் உயர்ந்திருக்கு. நிச்சயமாக அது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் இதற்கு முன்பு 2006 இலவச டிவி கொடுப்பதுன்றது அந்த மேனிஃபெஸ்டோக்கே ஒரு ஹைலைட்டாக இருந்தது. அதே போன்று இந்த மாதம் 1000 ரூபாய் மின் கட்டணம் 2 மாதத்திற்கு ஒரு முறையிலிருந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, இது போன்ற நிறைய விஷயங்கள் இவர்கள் சொன்னது. அதை நம்பி தான் நீங்கள் கேட்ட கேள்வி மிக சரியான கேள்வி. அவர்கள் வாங்கிய வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் இது போன்ற வாக்குறுதிகளால் ஈர்க்கப்பட்டு கொடுக்கப்பட்ட வாக்குகள். அந்த 1000 ரூபாயிலையும் நீங்கள் சொன்ன மாதிரி 2.5 கோடி ரேஷன் கார்ட்ஸ்க்கும் கொடுக்குறோன்னு தான் அவர்களுடைய வாக்குறுதி. அதே போன்று ஆட்சிக்கு வந்து அடுத்த மாதத்துலேருந்து கொடுப்போன்ற வாக்குறுதி. அது நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 28 மாதத்திற்கு கொடுக்கவில்லை, 29வது மாதம் கொடுத்தாங்க. 1,31,00,000 பெண்களுக்கு தான் கிடைக்கின்றது. அப்போது நிச்சயமாக ஒரு திட்டம்ன்றது நீங்கள் அமல்படுத்தும் போது அதில் அதாவது அதில் பயன்பெறுகின்றவர்கள் ஆதரவாக வாக்களிப்பார்கள். ஆனால் 2.5 கோடின்னு சொன்னதில் மீதி 1,10,00,000 ரேஷன் கார்டுக்கு நீங்கள் கொடுக்காமல் இருக்கீங்க. அவங்க வாக்குகள் எதிர்வாக்குகளாக வரும் அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் மாற்றவே முடியாது. அது காஸ்கேடிங் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம வாக்குப்பதிவு முடிந்து முடிவுகள் வந்தால் தான் தெரியும். ஆனால் நிச்சயமாக இவர்கள் கட்டமைப்பது போல, இவர்கள் சொல்லக்கூடிய பிம்பங்கள் போல இவங்க பயனாளிகள் மூலமாகவே இவர்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தால் அது வந்து பகல் கனவு. ஏனென்றால் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி பயனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் வெறும் 50% பேர் தான். அப்போ மீதி 50% நீங்கள் ஆரம்பத்திலே ஒதுக்கி வச்சிட்டீங்க. அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு எதிராக தான் வாக்களிப்பார்கள். 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இந்த தேர்தலில். ஒருவர் மு.க. ஸ்டாலின், இன்னொரு வந்து எடப்பாடி பழனிசாமி, இன்னும் 2 உங்கள் நண்பர்கள் கட்சி நீங்கள் சொல்லிக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா எங்கே எப்படி கூட்டணி மாறும் தெரியலையே. இன்னொருத்தர் வந்து விஜய், இன்னொருத்தர் சீமான். இந்த 4 பேரில் எம்.கே. ஸ்டாலின் சார் ஆகட்டும் சரி, சீமான் சாருக்கு ஆகட்டும் சரி, விஜய் சாருக்கு ஆகட்டும் சரி, 3 பேருக்குமே அந்த மீடியா பர்செப்ஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்மியாக தான் இருக்குது. அது லெட் அஸ் பி வெரி ஃப்ராங்க். இந்த மீடியா பர்செப்ஷன் பேட்டில் எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க? ஏன்னா நீங்கள் எந்த டிபேட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நான் எல்லா டிபேட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மோடி வருகையொட்டி டிபேட் நடந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம டிபேட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி தான். நம்ம டேட்டாவோட இந்த போலீஸ் பாலிசி நோட் ஆகட்டும், எதில் பார்த்தாலுமே வந்து டேட்டா வந்து பயங்கரமாக இருக்குது, இன்க்ரிமெண்டலாக தான் இருக்குது. அதாவது சம்டைம்ஸ் மெயின்டைன் ஆகும், சேச்சுரேட் ஆகும், பட் இது இன்க்ரிமெண்டலாக இருக்கும்போது ஒரு பெரிய பாயிண்ட் ஆஃப் கொஸ்டினாக இருக்குது. இப்போ இந்த மீடியா பர்செப்ஷன் நீங்கள் எப்படி உடைக்க போகிறீங்க? சரி, மீடியாவும் பெரிய பர்செப்ஷனாக தானே இருக்குது, ரொம்ப முக்கியமான பர்செப்ஷன் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த நியூ ஏஜ் மீடியாலாம் முக்கியம் அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை காலமாக ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கூட
பெரிதாக ஊடக அந்த ப்ரெசன்ஸ்ன்றது இருக்கா. அவங்க மிகப்பெரிய ஆளுமையாக இருந்ததுனால அவர்கள தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் இருந்ததே தவிர, அவங்க மீடியாக்குன்னு ஸ்பெஷலா அட்டென்ஷன் குடுத்து, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. ஸோ, அவர்களுடைய வழியில வந்திருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களும், அந்த அளவுக்கு ஊடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரோ என்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா, இன்னைக்கு நீங்க சொன்ன 4 பேர்ல 2 பேருக்கு ஊடக பிரசன்ஸ் இருந்தால் கூட, நிச்சயமா எங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க சீரியஸ் பிளேயரா நாங்க பார்க்கல. ஏனென்றால், நாங்களே பலமுறை 3வது அணி, ஒரு 3 ஃபோர்ஸா வரணும் அப்படின்ற முயற்சிகள்லாம் இங்க முயற்சி செஞ்சிருக்கோம். 2014ல, 2024ல. ஆனா, எங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. அப்போ இன்னைக்கு கோயிங் பேக் டு த ஃப்ராம் ஏடிஎம்கேவா, டிஎம்கேவா அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள நம்மள அடைப்படும்போது, இன்னைக்கு வரக்கூடிய தேர்தல் கூட மு.க. ஸ்டாலின் அவர்களா, எடப்பாடி பழனிசாமி அவர்களா 2 பேருக்குள்ளான போட்டியா தான் இருக்க போகின்றது. மீதி 2 பேர் நிச்சயமா அவங்கள குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுல, இல்ல முதல்வர்களாக வரக்கூடிய அளவுல அவர்களுக்கு இந்த எலெக்ஷன்ல எந்த வாய்ப்புகளையும் நாம பார்க்கல. அப்போ ஸ்டாலின் அவர்களா, எடப்பாடி அவர்களான்னு பார்க்கும்போது, நிச்சயமா எடப்பாடி அவர்களுக்கு குறைவாக இருப்பதற்கு காரணம், திமுக முழுக்க முழுக்க அனைத்து ஊடகத்தையும் ஒரு பேக்கேஜ் மாரி வாங்கிட்டாங்க. இப்ப நீங்க டிஐபிஆர்ல வந்து இவ்ளோ பணம் குடுத்து, இவ்ளோ கான்ட்ராக்ட் குடுத்து, ஒரு செய்தி திமுகவுக்கு எதிராக வந்தால் கூட உடனடியாக திமுக ஆஃபீஸ்லேருந்து, இல்ல அந்த பெண் நிறுவனத்திலேருந்து ஊடகங்களுக்கு அழைத்து மிரட்டக்கூடியத ரொம்ப ஓப்பனாவே நம்மகிட்ட ஜர்னலிஸ்ட் சொல்றாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையினால ஸ்டாலின் அவர்களுடைய பிம்பமானது கட்டமைக்கப்படுகிறது. நிச்சயமா அது தேர்தல் முடியும்போது சுக்குநூறா உடைந்து போயிடும். ஏனென்றால், ஒரு ஜனநாயக நாட்டை பொறுத்தவரைக்கும், இல்ல மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் தான் நிஜமான எஜமானர்கள். அவங்கள ஓரளவுக்கு நீங்க உண்மைகளை மறைக்கலாமே தவிர, முழுக்க முழுக்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள மறைப்பது சாத்தியமில்லாத காரியம். அந்த கனவு கோட்டை மாரி இவங்க அந்த ஊடகங்களை வைத்து கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக இந்த தேர்தல்ல பலன் தராது. நீங்க 2006 to 11 காலத்திலயும் எடுத்து பாருங்களேன். அனைத்து ஊடகங்களும் இவர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அவ்ளோ அராஜகங்கள் நடக்கும், அவ்ளோ அதிகார துஷ்பிரயோகம், எவ்ளோ சொத்து குவிப்பு வழக்குகள். 2011ல அம்மையார் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது, ஒரு தனி நீதிமன்றமே அமைச்சாங்க. ஏன்னா, அந்த சொத்துங்கள வந்து பிடுங்கினது, அந்த அதுக்கு 2.5 வருஷத்துல எல்லா 2 கேஸையும் சால்வ் வருஷத்துல பண்ணாங்க எல்லா கிட்டத்தட்ட. கேஸும் அதாவது சால்வ் எவ்வளோக்கு பண்ணாங்க. எவ்வளோ சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ அவ்ளோ நடக்கும்போது அந்த காலகட்டத்திலயும் ஊடகங்கள் பெருசா வெளிய கொண்டு வரல. ஆனா, தேர்தல் முடிவு பார்த்தீங்கன்னா, அவர்களால எதிர்க்கட்சியா கூட வர முடியல. நிச்சயமா இது கிட்டத்தட்ட ஒரு 2011ஓட ரிப்பீட்டா இருக்கும்னு தான் நம்மளுடைய பார்வை இருக்கு. நீங்க சொன்ன 2001 தேர்தல் ஆகட்டும், நீங்க சொன்ன 2011 தேர்தல் ஆகட்டும், 2 தேர்தலிலும் அம்மையார் அவர்கள் மிகப்பெரிய கூட்டணிய கட்டமைச்சாங்க. பெரிய கூட்டணி கட்டமைச்சாங்க. அவங்கள மாதிரி ஆள் வந்து ஒரு இன்னொரு ஃபேஸை விரும்ப கூட மாட்டாங்க. விஜயகாந்த்னு ஒரு ஃபேஸை வந்து 2011ல் ஆட் பண்ணாங்க. அதனால தான் ஜெயிச்சாங்கன்னு நான் சொல்லலை. பட் அதுவும் ஒரு இம்பாக்ட் பண்ணிச்சு. அதாவது திமுக மொத்தமாக டிசைட் பண்ணிடுச்சு அந்த எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லலாம். 2001 கலைஞர் வந்து நான் தான் சிஎம், அன்பழகன் வந்து எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்துட்டாரு. ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் தான்ப்பா வரப்போகிறேன், பார்த்துக்கிறேன்ப்பா போப்பான்ட்டு. ரிசல்ட் பார்த்தோடனே வந்து நான் கொடுத்ததுலேயே பெஸ்ட்டு கவர்மெண்ட் இதுதான், பட் இந்த கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் நிர்வகிச்சிட்டாங்க மக்கள் அப்படின்னாங்க. 2001 வந்து அவங்க நீங்கள் நல்லா குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து 134 தொகுதி தான் நிற்கும். ஸ்ட்ரைக் ரேட் வந்து 130 125 இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நம்பர்ஸ் ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. பட் அந்த கூட்டணி வலிமையும் உங்களிடம் இன்று இல்லை. அதே போல ஒரு மாசான ஜெயலலிதா மாதிரி ஒரு ஃபேஸும் இல்லை. ஆனா உங்கள்கிட்ட இருக்க பெரிய பிளஸ் என்னன்னா, உங்க கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கும் தலைவர்கள் எல்லாமே ஒரு ஒரு டைனமிக்கான ஃபிகர்ஸ். டிடிவி தினகரன் சார் ஆகட்டும், நம்ம கட்சியில் பாஜக ஆகட்டும், அண்ணாமலை அண்ணன் இருக்காரு, நயினார் அண்ணன் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா நிறைய ஒரேட்டர்ஸ் இருக்கீங்க. அதே போல் வந்து அன்புமணி அண்ணன் ஆகட்டும், ஆர் பூவை ஜெகன் சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து கிரவுண்டில் மாஸ், அதாவது இந்த பாக்கெட் டைனமோன்னு சொல்லுவோம்ல, இந்த இஷான் கிஷன் மாதிரி வந்து டம்முன்னு அடிக்கிறது, அது இதெல்லாம் இருக்குது. பட் இந்த ஒருங்கிணைந்த தேர்தல் பிரச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது நீங்கள் எல்லாருமே ஒரு சைடு போனோம் அப்படின்னு இருக்கும்போது அதை மிஸ் பண்ணுதா இந்த? அதாவது நீங்கள் சொல்கிறது எதிர்க்க கூட்டணி பெரிய கூட்டணி 21 கட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதில் நீங்கள் சும்மா உதாரணமாக அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி கணக்குன்னு ஒன்று போடலாம். இப்போ திமுகவுக்கு ஒரு 25லேருந்து 30ன்னு வச்சுக்கலாம் உதாரணமாக. அதிமுகவுக்கும் இந்த பக்கம் கிட்டத்தட்ட அதே வாக்கு ஒரு மாநில தேர்தல்னு வரும்போது நம்ம கொடுக்கலாம். அதை தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகள், இல்லை 1% மேல் வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் 2 தான். ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று விசிகே. விசிகே கூட 1க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அது காங்கிரஸ் வெளில எடுத்துட்டா இந்த காம்பினேஷனே டிஸ்டர்ப் ஆகிடும். இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு 3லேருந்து 4% உதாரணமாக வச்சுக்கலாம். அப்போ ஒரு 30லேருந்து 33. மீதி எல்லாமே 21 கட்சியுமே 1%க்கு 1/2% அப்படி இருக்கக்கூடிய கட்சிகள் தான்.
அதே இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட ஒரே வலிமை திமுகவோடு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கொண்டால் கூட அடுத்து இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, பாமக, அமமுக இவர்கள் எல்லாருமே கடந்த கால தேர்தல்களில் வாக்கு வங்கிகளை நிரூபித்த கட்சிகள். தனியாக நின்றோ இல்லை அவர்கள் தனி கூட்டணியாக நின்றோ அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 கட்சிகளுக்குமே சராசரியாக 4லிருந்து 5% வாக்கு வங்கி இருக்கின்றது. அப்படி நீங்கள் கூட்டணி கணக்குன்னு நீங்கள் போட்டு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த பக்கம் கூட்டணி வலிமை அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 10லிருந்து 20% அன்டிசைடட் ஓட்டர்ஸ் கடைசி நேரத்தில் அவர்கள் வாக்களிப்பார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கும். எந்த கூட்டணி வலிமையாக இருக்கின்றது, யார் ஸ்திரமான ஆட்சியை கொடுக்க முடியும், யார் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், இதெல்லாம் ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ். இப்போ அது பார்க்கும்போது என்டிஏ கூட்டணி கடந்த 3 மாதங்களில் எந்த இடத்துலையும் பிசிறு தட்டாமல் மிக மிக சுமூகமாக சென்று கொண்டிருக்கின்றது. அதுவும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக வந்த பிறகு அதிமுகவினுடைய அந்த உறவு அப்படின்றது மிக மிக கிரவுண்ட் லெவலில் கூட வலிமையாயிட்டு இருக்கு. ஏன்னா எங்கள் ஏரியாலே நாங்கள் பார்க்குறோம், ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் தெருமுனை கூட்டம் போட்டோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 22,000 தெருமுனை கூட்டம் போட்டோம். வேலுச்சேரியில் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் போட்டோம். எல்லா கூட்டத்திலையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவினர், தமாகவினர், பாமகவினர் எல்லாருமே வந்துக்கிட்டாங்க. அந்த அந்யோன்யம் இவ்வளோ ஒரு குறைந்த காலத்தில் ஏற்பட்டதுன்றது மிக மிக பெரிய ஆச்சரியம். அதற்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். அப்போது தனித்தனி வலிமைகள்னு பார்க்கும்போது எங்கள் கூட்டணி வலிமையாக தான் இருக்குது. அந்த அந்த ஒரு 10-20% அன்டிசைடட் ஓட்டர்ஸ் எங்கள் பக்கம் ஏன் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றால், அவர்கள் கூட்டணிக்குள்ளே நடக்கக்கூடிய குளறுபடிகள். இந்த 2 மாதத்தில் காங்கிரஸ் திமுகவுக்கு நடந்த வார்த்தை போர் மட்டும் பாருங்களேன். அந்த கிரீஷ் சோடன்கர் கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து இன்டர்வியூஸ், அனைத்து நேர்காணலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை திமுகவினர் மீது அவர்களே கட்டமைக்கிறார்கள். 28 சீட்டு வாங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த இன்டர்வியூவில் எங்களுக்கு இதில் வந்து திருப்தி இல்லை தான், இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கூட்டணியாக கீழே எப்படி வேலை செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த தேர்தல் அரித்மெட்டிக்கில். 2வது மக்கள் பார்வையில் இவர்கள் இப்போவே இப்படி அடிச்சுக்கிறாங்களே, நாளைக்கு ஒரு வேளை ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் எப்படிலாம் அடிச்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் அவர்களுக்கு படுது. அதனால் இந்த தேர்தல் தேதின்னு அறிவிக்கப்பட்ட உடனே தான் உண்மையான பரப்புரை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும். பட் அதுக்கு முன்னாடியே நாங்கள் 3 கூட்டு பரப்புரை செய்திருக்கோம் அப்படின்றதே நாங்கள் வி ஆர் ஸ்டார்டிங் அட் த லீட் அப்படின்னு தான் அர்த்தம். எதிர் முகாமில் இன்னும் நான் சொன்ன மாதிரி இன்னும் கூட்டு பரப்புரைலாம் ஆரம்பிக்கல. திமுகவினர் அவங்க மட்டும் தனியாக ஆட்களை வரவழைத்து மீட்டிங் போட்டு பிரியாணி கொடுத்து செஞ்சிட்ருக்காங்களே தவிர அந்த ஒருங்கிணைந்த பிரச்சாரம் அப்படின்றது இந்த தேர்தலில் முதல் முறையாக 2019க்கு பிறகு 3 தேர்தலை பார்த்துட்டோம். 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்றம், 24 நாடாளுமன்றம், நடுவில் ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி 5 தேர்தல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 5 தேர்தலில் இல்லாத அளவிற்கு அதிமுக கட்சிகளுடைய அந்யோன்யமும் ஒருங்கிணைப்பும் இந்த தேர்தலில் தான் இருக்குது. அதுவே வெற்றிக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும்னு பார்க்கலாம். ஆனால் வெற்றிக்கு உண்டு சக்தி எல்லாம் சொல்லிட்டீங்க. சென்ற முறை வந்து உங்கள் கூட்டணி வந்து 18% ஓட்டு வாங்கிச்சு. ஸோ கம்மிங் டு த நம்பர்ஸ், நீங்கள் எவ்வளோ சீட்டு வாங்க போகிறீங்கன்றது ஒரு பெரிய பர்செப்ஷன் இல்லை. பட் ஊடகங்கள் 20ன்றாங்க, 25ன்றாங்க, 28ன்றாங்க, 30ன்றாங்க. சில பேர் வந்து நீங்கள் 75 சீட்டு கேட்டீங்கன்றாங்க. இது எல்லாமே ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது. பட் நம்பர் ஆஃப் சீட்ஸோட நம்பர் ஆஃப் வின்னிங் ஃபார்முலா அதிகன்றது சூசகமாக நயினார் அண்ணன் எதில் எவ்வளோ நிற்கிறோன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ ஜெயிக்கிறோன்னு முக்கியன்றது நயினார் அண்ணன் சொல்கிறாரு. ஆசை நீங்கள் தலைவர் அதெல்லாம் விடுங்க. நீங்கள் வந்து எப்போவுமே பாஜகவோட தொண்டன் தான். நீங்கள் எப்போவுமே பாஜக கட்சியில் எல்லாமே வந்து எல்லாருமே தொண்டர்கள் தான். தலைவர் வந்து பதவின்னு நினைக்கிறீங்க. பாஜக தொண்டராக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பாஜக தலைவராக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் ரெண்டுமே வேறு வேறு பார்வையாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணி 40%, திமுக கூட்டணி 45%. கிட்டத்தட்ட ஒரு 1,70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த ஆட்சியே மாறிடுச்சு. ஏன்னா 38 இடங்களில் இருந்த மார்ஜின் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த 1,80,000 வாக்குகளில் தீர்மானிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார், நாங்கள் 1,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சியை இழந்தோம் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு காரணம் உதாரணமாக டி நகர் மாதிரி தொகுதி 137 வாக்குகள், அப்புறம் தென்காசி மாதிரியான தொகுதி பழனி நாடார் 380 வாக்குகளில் வெற்றி பெற்றார். இந்த லோ மார்ஜின் ஃபைட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நெய்வேலியில் பாமக வேட்பாளர் 800 வாக்குகளுக்கும் குறைவான வித்தியாசத்தில் ஜெயித்தார். அப்போது 40-45 தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியினுடைய கணக்கு. இப்போ அதில் அமமுக வெளியே நின்று எங்களுக்கு 21 தொகுதிகளில் தோல்வியை கொடுத்தாங்க.
இப்போ அவர்கள் உள்ளே வந்திருக்காங்க. அமமுகன்ற கட்சி உள்ளே வந்திருக்கு, என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்திருக்கு. ஏற்கனவே வெளியே இருந்த தேமுக தான் திமுக கிட்ட போயிருக்கு, எங்கள் கூட இருந்து போகலை. புதிய தமிழகம் கட்சியும் வெளியே தான் இருந்தாங்க. போன 2021 தேர்தலில் தனியாக நின்னாங்க ஆக்சுவலி அவங்க. அப்போது எங்கள் கூட்டணி கடந்த தேர்தலை காட்டிலும் இப்போது வலிமை அடைந்திருக்கு அப்படின்றது முதல் விஷயம். இரண்டாவது, இந்த 5% வாக்கு வித்தியாசத்திற்கு இவர்கள் செய்த 5 ஆண்டு மோசமான ஆட்சி நிச்சயமாக அது சமன் பண்ணிடும் அப்படின்றது முதல் பார்வை. இரண்டாவது, புதிதாக விஜய் அவர்களுடைய கட்சி வந்திருக்கு. நிச்சயமாக அவர்களை நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவருக்கான ஒரு ஈர்ப்பு, அவருக்கான ஒரு வாக்கு வங்கி, அவருக்கான ஒரு ஆதரவு களம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு அந்த வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படின்றது தெரியல. அதில் இருக்கக்கூடிய 2 ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் என்னன்னா, அவர் யாருடைய வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றது. அதிமுக வாக்குகளை பிரிப்பாரா, இல்லை திமுக வாக்குகளை பிரிப்பாரா, இல்லை நாம் தமிழர் வாக்குகளை பிரிப்பாரா? அதில் இன்னைக்கு செஃபாலஜிஸ்ட் கூட எந்த ஒரு கன்சென்சஸும் வரல. அது ஒருத்தர் ஒரு பார்வையில் ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. அப்போது எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும், இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனிப்பட்ட நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும், எல்லா தேசிய கட்சிகளுமே பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், மத்தியில் அவர்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், தமிழகத்துக்கு பற்றியே அவர்களுக்கு ஒரு 50 ஆண்டு 100 ஆண்டு பார்வைன்றது இருக்கும். அதற்கேற்றபடியான அவர்களுடைய அந்த எண்ண ஓட்டங்களும் அரசியல் நகர்வுகளும் இருக்கும். அதில் இப்போ மாநில தலைவர் மாற்றியது கூட அதனுடைய ஒரு நீட்சி தான். அதில் நம்ம ஒன்றும் மறைக்கிறதுக்கோ பூசி மொழிகிறதுக்கோ ஒன்றும் இல்லை. இப்போ அவர்கள் இந்த தேர்தல் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எல்லாமே இந்த கூட்டணியானது இதே போன்று எந்த சேதாரமும் இல்லாமல் போகணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. அப்போது அதற்கேற்றபடியான நம்பர்ஸை அவங்க பேசி வாங்குவாங்க. அது நீங்கள் வாங்கக்கூடிய நம்பர் இன்றைக்கி குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் கூட வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அதிகமாக வேணும்னு இன்றைக்கே கூட பேசி வச்சுருக்கலாம். இல்லை உள்ளாட்சி தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கூட அவர்கள் பேசலான்னா அது பொது வெளியில் வராது. அதனால் மத்திய தலைமை எந்த முடிவை எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் உண்மையான தொண்டர்கள். எந்த கட்சி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, நாட்டுக்கு மோடி இன்றைக்கி நிலைமையில் அப்படி தான். ஏன்னா அமித்ஷா அவர்களே ஏப்ரல் 11 கரெக்டாக இன்னையோட 11 மாதம் முடிவடைகின்றது, முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அதே போல் எங்கள் மாநில தலைவரும் தொடர்ந்து எல்லா கூட்டங்கள்லையும் எங்கள் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டார். அதே போன்று எங்கள் மாநில தலைவரே பல கூட்டங்களில் வெளியே வந்தது போல் இந்த தேர்தல் எவ்வளோ முக்கியமோ அதே போன்று எம்பி தேர்தலும் முக்கியம் அப்படின்னு. ஏன்னா 3வது முறை ஆட்சி, அடுத்தது 4வது முறை மக்களை சந்திக்க போகிறோம். அப்போது தமிழ்நாட்டிலேருந்து கணிசமான இடங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எங்கள் மாநில தலைவரும் ரொம்ப விருப்பப்படுறார். அதுவே தேசிய தலைமையும் எதிர்பார்க்குது. ஸோ அதை நோக்கி போகக்கூடிய பாதையில் சமரசங்களோ வேறு ஏதாச்சும் இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்குது எங்கள் கட்சி. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, இன்னைக்கு விஜய்ன்ற ஃபேக்டர் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் அதாவது எங்கே போனாலும் விஜய் 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 விஜய்னு ஒரு பர்செப்ஷன் இருக்குது. விஜய் வில் பி அபவ் கமல்ஹாசன், அதில் எந்த டவுட்டும் இல்லை. போன வாட்டி கமல்ஹாசன் என்ன வாக்கு வாங்கினாரோ அதோட அதிகமாக வாக்கு வாங்குவார். பட் திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, விஜய் அதிமுக ஓட்டை தான் பிரிக்க போகிறாருன்றாங்க. அதிமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, விஜய் திமுகக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளில கூட்டணிக்கும் ட்ரை பண்ணுறது எடப்பாடி அவர்களே நிறைய இடத்துல கொடி தெரிந்து விட்டது, உங்கள் ஆசை நிறைவேறும் அப்படின்லாம் சொன்னார். விஜய் இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை, அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலையும் இப்போ 24 எங்கள் தலைமையில் 3வது அணி 18% வாக்குகள், 21 பார்த்திங்கன்னா அமமுக, தேமுதிக இவங்களாம் ஒரு முயற்சி செய்தாங்க. 19 கமலஹாசன் அவர்களுடைய கட்சி ஒரு 3வது ஃபோர்ஸாக பார்க்கப்பட்டது. 16 மக்கள் நல கூட்டணி, 14 தேமுதிக தலைமையில் நாங்கள் இருந்த அந்த கூட்டணி. அப்போ அந்த தேர்டு ஃப்ரண்ட்டு, தேர்டு ஃபோர்ஸுக்கான எப்பயுமே ஒரு 15-20%, தேர்டு ஃபோர்த் ஃப்ரண்ட்டுன்னு இல்லை, அந்த அதிமுக திமுக கூட்டணி தவிர பிறருக்கு 20-30% வாக்குகள் எப்பயுமே இருந்திருக்கு. அப்போது அந்த வாக்குகளை கொஞ்சம் கணிசமாக பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அகெயின் 2 ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. இப்போது எங்கள் கூட கூட்டணிக்கு வர்றதுனால அவருக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், அதனால் கூட்டணிக்கு ஏற்படக்கூடிய பலம், எதிராளிக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலம், இது ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். ஒருவேளை தனியாகவே நின்னார்னா அது எந்த அளவு எங்கெங்கே பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு கணக்கும் இருக்குது. அதனால் விஜய் வரணும் அப்படின்றதை தாண்டி விஜய் தனியாக நிற்பதால் என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற ஒரு எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜி அமைக்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணமாக இருக்குமே தவிர, அவர் ரொம்ப போய் கீழே இறங்கி அவரை கூப்பிடணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அதாவது
நம்ம சொன்ன மாரி கமலஹாசன் எப்படி ஒரு 5 1/2, 6% வாக்குகள் 2019 வாங்குனாரோ, அதுபோன்று வாங்கக்கூடிய ஈர்ப்பும், அவருக்கான அந்த ரசிகர் பலமும், அவருக்கான ஒரு அட்ராக்ஷனும் இருக்கு அப்படின்றதுல நாங்க மாற்று கருத்து சொல்லல. ஆனா, அவர் வந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில இல்ல. அவர் தனியா நின்னா தான் ஜெயிக்க முடியும்னு கூட ஒரு தரப்பினர் எங்க கட்சியிலருந்து உள்ளுக்குள்ளேயோ, இல்ல எங்க கூட்டணியிலயோ பேசக்கூடியவர்களையும் நான் பர்சனலா பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த டெஸ்பரேஷன் அப்படின்றது இருக்கிற மாரி நிச்சயமா எங்களுக்கு தெரியல. இந்த கமல் மாரி கடவுள் இருக்கான்னு கேட்டா, இருந்தா நல்லா இருக்குன்ற நான் தான் சொல்றேனே உங்களுக்கு, அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபென்ஸ் சிட்டரா இருக்கக்கூடிய வாக்காளர், விஜய்க்கு போடலான்னு இப்ப கூட நினைக்கலாம். இப்பவும் பாருங்களேன், நீங்க சர்வே எடுக்கிறீங்க இல்லையா? அப்போ வேளச்சேரி தொகுதியில வந்து நீங்க கேட்கும்போது என்ன கேட்குறீங்கன்னா, அதிமுகவா, திமுகவா, விஜயான்னு கேட்குறீங்க. அப்போ விஜய்ன்றதுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். எல்லா தொகுதியிலும் அப்படிதான் கேட்குறாங்க. தாவேக்கான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. விஜய்ன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு விஜயவே நீங்க எல்லா தொகுதியிலயும் வேட்பாளரா கருத்து கணிப்பு செய்யறதா தான் அதுக்கு அதனுடைய ஒரு ரிசல்ட். இப்போ விஜய் ஒரு தொகுதி இல்ல 2 தொகுதியில தான் நிக்க முடியும். மீதி 232 தொகுதியிலும் விஜய் கட்சியிலிருந்து நிற்கக்கூடியவர் நிச்சயமாக பரிச்சயம் இல்லாத ஒரு நபரா தான் இருப்பார். ஆனா அதிமுக, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருக்குமே பரிச்சயமானவர்களா இருப்பாங்க. அந்த இடத்துல விஜயுடைய ஆதரவாளரா இருந்தா கூட, அந்த இடத்துல கேண்டிடேட் பேஸ்டா அந்த வாக்குகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ வரக்கூடிய சர்வேஸ்ல ஒரு எக்ஸாபரண்ட் நம்பர் வந்தா கூட, தேர்தல் பதிவு அப்படின்னு வரும்போது அந்த ஃபிகர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அண்ணாமலைன்றது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருந்தாங்க நம்ம இதில. ஸ்டில் இஸ் எ ஃபேக்டரா தான் இருக்காரு. நிச்சயமா, நிச்சயமா. இப்போ இந்த அண்ணாமலை ஃபேக்டரை இந்த தேர்தலில் வந்து எப்படி பயன்படுத்த போறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து நிச்சயமா எல்லார்ட்டையுமே இருக்கு. ஏன்னா அவர் மாநில தலைவராக இருந்தபோது அக்ரெசிவாக இருந்த கட்சி இன்று வந்து இன்று கட்சி அக்ரெசிவாக தான் இருக்குது. நான் கட்சி அக்ரெசிவாக சொல்ல, பட் திருப்பி அந்த மீடியா பர்செப்ஷன் அதெல்லாம் வரும்போது அது வேற மாதிரி கிரவுண்ட் லெவலில் நயனார் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாரு. கூட்டணி கட்சியை வந்து ஒருங்கிணைத்து அந்த மாதிரி பண்ணுறதுல அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இப்போது அவர் எப்படி யூஸ் பண்ண போறீங்க? இஸ் an இம்பாக்ட் பிளேயர் ஃபார் திஸ் எலெக்ஷன்? நிச்சயமா அந்த 22,000 இந்த சக்தி கேந்திர கூட்டங்கள்னு சொன்னா அதுக்கு அவர் தான் பொறுப்பாளரா இருந்தா நம்ம பார்த்துருக்கோம். இங்க வடசென்னையில ஒரு ஒரு கேள்வி இருக்கு நிறைய பேர். இந்த சக்தி கேந்திரம்னா என்னன்றது நிறைய பேர் கேட்கறாங்கண்ணா. சாரி, ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னங்க பூத்துன்னு சக்தி கேந்திரால தான் போடுறீங்க, எனக்கு என்னன்னு தெரியல. தமிழ்ல அதாவது கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு புரியும், வெளியே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அது புரியாத ஒரு விஷயம் தான். அதாவது அதே மாதிரி பன்னா பிரமுக்குன்னு சொல்லுவாங்க. பன்னா பிரமுக்குன்னு பிஜேபியில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை. அதாவது இந்த பாக முகவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பூத் ஏஜென்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பூத்தில் வந்து இன்றைக்கி இந்த பூத் அதிகப்படுத்தியிருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறமா தோராயமாக 800லேருந்து 1000 ஓட்டு தான் ஒரு பூத்தில் இருக்குது. இப்போ பிஜேபியில் என்ன சிஸ்டம்னா, ஒரு பேஜில் அந்த வாக்காளர் பட்டியல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 30 பேர் இருக்கும். அந்த 30 பேருக்கு ஒரு ஏஜென்ட் போடுவோம். அதுதான் பன்னா பிரமுக் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்ஃபேக்ட் திமுகலையும் இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான். ஒரு பேஜில் இருக்கக்கூடிய 30 ஓட்டர்ஸை ஒரு கட்சிக்காரங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது, அதுதான் பன்னா பிரமுக்குன்றது. இப்போ ஒரு பூத் வந்து 800லேருந்து 1000 வாக்குகள்னால் 3லேருந்து 5 பூத்துக்களை சேர்ந்து ஒரு என்டிட்டியாக நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் பிஜேபியில். இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்திலையும் ஆல் ஓவர் இந்தியா அதுதான் சிஸ்டம். அப்போது 5 பூத்து வந்து சேர்த்து இருக்கக்கூடியது வந்து ஒரு சக்தி கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளோ ஆஃப் டைரெக்ஷன்ஸ் ஃப்ரம் த பார்ட்டி இருக்கு இல்லையா, அப்போ வேளச்சேரி தொகுதியை மீண்டும் மீண்டும் எடுத்துக்கலாம். 314 வாக்ககங்கள் பூத் இருக்குது. இப்போ 314 பூத் ஏஜென்சியும் கூப்பிட்டு நம்ம பேசுகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால் என்ன பண்ணுவோன்னா, 3 பூத்துலேருந்து 5 பூத் வரைக்கும் ஒரு சக்தி கேந்திரமாக போட்டுருவோம். அப்போ 314 நீங்கள் அப்படி டிவைட் பண்ணும்போது 3ன்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்போ 103 பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் 3 பூத்துக்கு பொறுப்பாளர்களாக இருப்பாங்க. அப்போது கீழே போக வேண்டிய தகவலை நாங்கள் இந்த 103 பேரை வச்சுட்டு பாஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபைலில் போட்டு எல்லாம் கொடுப்போம். ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு, ஒரு நோட் பேடு, ஒரு பேனா, இந்த மாதிரி பொருட்கள்லாம் தரும்போது இந்த 103 பேருக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 3 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு தான் இந்த சக்தி கேந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தை. அந்த சக்தி கேந்திரம் கூட்டங்கள்னு நீங்கள் சொல்லும்போது 3 பூத்து சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டம். 3 பூத்தில் 3000 ஓட்டர்ஸ் இருப்பாங்க, 5000 ரெசிடென்ட்ஸ் இருப்பாங்க சென்னையில். இன்டீரியரில் போய் பார்த்தீங்கன்னா 500 ஓட்டர்ஸ் தான் இருப்பாங்க, 1500 ஓட்டர்ஸ் இருப்பாங்க ஒரு சக்தி கேந்திரத்தில். அப்போ அந்தந்த இடங்களில் ஒரு தெருமுனை கூட்டம் போடணும் அப்படின்றது ஒரு கட்சியினுடைய ஒரு திட்டம். அது உண்மையிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. ஏனென்றால் சென்னை மாதிரி நகரங்களில் ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் நடந்துச்சு. போகிற வரவங்களாம் திரும்பி பார்க்குறாங்க, 4 பேர் நின்று கேட்குறாங்க. அப்போ பிஜேபின்ற கட்சியினுடைய
அந்த இம்ப்ரெஷன் போகிற வரவங்க எல்லாருக்கிட்டேயும் விழுது. அதுவும் மையப்பகுதிகளில், உதாரணமாக இந்த 1000 விளக்கு, இல்லை ஹார்பரோ, இல்லை இந்த வெளிச்சேரியிலே விஜயநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகளில் இங்கே தான் நாங்கள் கூட்டம் போட்டோம். அப்போது அந்த கூட்டம் நடந்த அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 4000 5000 பேர் அந்த பகுதியில் போயிட்டு வராங்க. சம் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் வி ஆர் மேக்கிங். அதற்கு அவர் பொறுப்பாளராக இருந்து மிக வெற்றிகரமாக நடந்தது. நிச்சயமாக இந்த தேர்தலில் அவர் வந்து ஒரு பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க பயணிப்பார் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மீண்டும் மீண்டும் சொல்வது போல் இது வந்து மாநிலத்திலிருந்து இயங்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. எந்த ஒரு திட்டங்கள் இருந்தாலும் மத்திய தலைமையிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதே போன்று மாநில தலைவருக்கும் வந்து அந்த அதிகாரம் இருக்கின்றது. இப்போ சக்தி கேந்திர பொறுப்பாளராக அண்ணாமலை அவர்களை போட வேண்டும் அப்படின்னு யோசித்தது எங்கள் மாநில தலைவர் தான். அதுக்கு முதல்ல எல்லாரும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி அது மிக மிக வெற்றிகரமாக நடந்திருக்கின்றது. அவரும் அதை பொறுப்பை மிக திறமையாக எடுத்து செஞ்சு கொடுத்துருக்காரு. எனக்கே வடசென்னையில் ஒரு கூட்டத்திற்கு வந்தார் அண்ணாமலை அவர்கள். நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி கேந்திர கூட்டம் தான், ஆனால் ஒரு பெரிய அளவில் நடந்தது. அதே போன்று மத்திய சென்னையில் ஒரு கூட்டத்திற்கு போனார், 1000 விளக்கு தொகுதியில். இந்த மாதிரி பல கூட்டங்களுக்கு போயிருக்கார். அதனால் இந்த வெளியே சொல்வது போன்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நிச்சயமாக அவருடைய 100% பங்களிப்பு இந்த தேர்தலில் கட்சி பயன்படுத்தும். ஓகே. ஆனால் நிகழ்ச்சியோட கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். ஒரு இளைஞர் அணியாக வந்து இளைஞர் வாக்குகளை வாங்குவது உங்களுடைய தலையாய கடமை. யங் யூத்ஸு, யங் உமன், யங் மென் யாராக இருந்தாலும் அந்த ஓட்டை வாங்குறது உங்கள் கடமை. ஆனால் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் ஆப்போசிட்டில் என்னென்னா வந்து என்டிகேவும் டிவிகேவும் இருக்குது. இந்த ரெண்டு மலைகளை தாண்டி சூரா எப்படி இளைஞர் வாக்குகளை என்டிஏக்கு வந்து சேர்க்கப்படுறாங்க? நான் கேட்குற கேள்வி கரெக்டு தானே? இது எல்லாத்தையும் இருக்குது. இன்னைக்கு ஈர்ப்புமே, அதாவது இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்றது திமுகவும் உணர்றாங்க. திமுக அதனால தான் நல்ல உதயநிதியை சேர்க்கல பாருங்க, நல்ல உதயநிதியை சேர்க்கல பாருங்க. ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ்டாக, யங்ஸ்டர்ஸ் ஃபோக்கஸ்டாக போகிறாங்க. பட்டு எப்பயுமே இளைஞர்கள்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு 18 வயசுலேருந்து 30 வயசு நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மைண்ட் செட்டுன்றது இருக்கும். மத்தியில் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து அது வந்து ஒரு கெத்தான ஒரு விஷயமா அந்த வயது இருக்கிறவர்களே பார்க்க முடியும். அதே போன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை எடுப்பது வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டாண்டாக அந்த வயதினரிடையே பார்க்கப்படும். அப்போது திமுகவுக்கு அந்த வாக்குகள் இல்லை அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாகிட்டதுனால இங்கே 3 பிளேயர்ஸ் தான் இப்போ இருக்காங்க. டிவிகேயில் வந்து ஆப்வியஸ்லி ஒரு இளைஞர்களை இருக்கக்கூடிய விஜய் தலைவராக இருக்கார். நாம் தமிழர் கடந்த பல ஆண்டுகளாக நல்ல பரப்புரை செய்து கட்சியை ஒரு கிட்டத்தட்ட 8% அளவிற்கு கொண்டு வந்து அவர்களுக்கும் நிச்சயமாக இளைஞர்களுடைய ஈர்ப்பு அப்படின்றது இருக்குது. 3ஆவதாக இருக்கக்கூடியது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் இளைஞர்கள் ஈர்ப்பு இல்லைன்றதை தாண்டி இளைஞர்கள் புத்திசாலிகளாக தான் இருக்காங்க. அவர்களுக்கு நல்லது செய்கிறது யார் அப்படின்ற ஒரு அடிப்படையிலும் இளைஞர்களுக்கு முக்கியமான தேவை வந்து படிப்பும் வேலைவாய்ப்பும் 2 தான் ரொம்ப ப்ரிடாமினன்ட் தேவைகள். இந்த கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட கல்லூரிகளோட எண்ணிக்கை மட்டும் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. கலை அறிவியல் கல்லூரிகள் 61, அதே மாதிரி மெடிக்கல் காலேஜஸ் 16 கொண்டு வந்திருக்காங்க, சட்டக்கல்லூரிகள் 3 கொண்டு வந்திருக்காங்க. இது போன்று திமுக ஆட்சியில் எவ்வளோ கல்லூரிகள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பிக் ஜீரோ தான். கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி ஆரம்பிக்கிறது மட்டும்தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. வேலைவாய்ப்பு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் தான் இன்றைக்கி அவங்க பெனிஃபிட்ஸ் ரீப் பண்ணிகிட்டு இருக்காங்க. உதாரணமாக அந்த வெஹிக்கிள் பாலிசி மூலமாக தான் ஓலா ஃபேக்ட்ரி இங்கே வந்துச்சு. பிஎல்ஐ ஸ்கீமுன்னு பாஜக அதிமுக அரசாங்கம் ஒன்று சேர்ந்து கொண்டு வந்த பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாக தான் முழுக்க அந்த ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டமே இங்கே வந்துச்சு. இப்போ இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்களே தவிர இளைஞர்களுக்கு தேவையான அந்த வேலைவாய்ப்பு 1 லட்சம் நேரடி வேலைவாய்ப்பு, 4 லட்சம் மறைமுக வேலைவாய்ப்பு இன்றைக்கி ஃபங்க்ஷனிங்கில் இருக்குன்னா அதுக்கு முழுக்க நரேந்திர மோடி அவர்கள் தான் காரணம். அதற்கு ஏற்ற எங்கள் பாலிசி அந்த காலகட்டத்தில் அமைத்த அதிமுக அரசு தான் காரணம். இப்போது இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ எங்கள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் அவர்கள் ஒரு காலத்தில் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இந்த தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருந்தார். அவர் கொண்டு வந்த பல நிறுவனங்கள், உதாரணமாக டைடல் பார்க் 2 வந்து அவர் கொண்டு வந்தது, செயின்ட் கோபைன், ஏஷியன் பெயிண்ட்ஸு, இந்த மாதிரி பல ஐடி நிறுவனங்களில் இன்றைக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அவர் போட்ட விதை தான். இன்றைக்கி தான் இந்த ஐடிக்குன்னு தனி மினிஸ்ட்ரி இருக்குது. அவர் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருக்கிறப்போ அதையும் சேர்த்து அவர் தான் பார்த்துக்கிட்டாரு.
அவர் போட்ட ஒப்பந்தங்கள், அவர் எடுத்த முயற்சியில தான் இன்னைக்கு சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 நேரடி வேலைவாய்ப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நிறைய நிறுவனங்கள் எம்ஆர்எஃப்லேருந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் சரி, ஐடி இண்டஸ்ட்ரீஸும் சரி, நீங்க சிறுசேரியில இருக்கக்கூடிய சிப்காட் இருக்கு இல்லையா? அது முழுக்க முழுக்க நயினா நாகேந்திரன் அவர் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருக்கும்போது உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அதனுடைய பலன் தான் இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம். அப்போது இந்த டெலிவரி மெக்கானிசம்னு வரும்போது, இல்லை அவர்களுக்கான ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணுறதுன்னு வரும்போது, ட்ராக் ரெக்கார்ட் வைஸ் எங்கள் கூட்டணி இல்லை எங்கள் கட்சிகளினுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பல பேருக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனுடைய ஒரு முயற்சியாக எங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர் அணியினரும் சேர்ந்து அதிமுக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக இவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இப்போ ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தியிருக்கோம். சமீபத்தில் போதை கலாச்சாரத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் 38 மாவட்டத்திலும் முன்னிருந்து நடத்தினோம். மிக மிக ஒரு ஒருங்கிணைப்பாக நடந்தது. அப்போது இது போன்ற இளைஞர்கள் இன்றைக்கி அவர்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் கடந்த கால அதிமுக அரசாங்கங்களும் எப்படியெல்லாம் மக்களுக்கு பணி செய்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களை கொண்டு போய் இளைஞர்கள் வாக்குகளையும் எங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்வதற்கான திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறோம். ஓகே. ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே கடைசி ஒரு நிமிடம் ஏன் அந்த ஆட்சி போனோம்னு சொல்லி நம்ம பேசுவோம். ஸோ ஆல் யுவர்ஸ். அதாவதுங்க, ஸ்டாலின், கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, அதற்கு அடுத்தது அடுத்த தலைமுறையும் தயார் செஞ்சுட்டாங்க. அந்த மெரிட்டோரியஸ் ஒரு சொசைட்டியாக ஒரு வேணும். அது அரசியலில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே வேணும்னா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும். இப்போ எடப்பாடி பழனிசாமின்னு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் வேட்பாளராகட்டும், இல்லை நயினா நாகேந்திரன் எங்கள் தலைவராக இருக்கிறார்களும், இவர்கள் 2 பேருமே எந்த அரசியல் பின்புலனும் இல்லாமல் அவர்கள் திறமையின் பால் வளர்ந்து இன்றைக்கி மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகளாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு தான் மக்களுக்கான கஷ்டம் என்ன அப்படின்றது தெரியும். ஸ்டாலின் அவர்கள் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னா, உதயநிதி பார்ன் வித் கோல்டன் ஸ்பூனு, அவருக்கு அடுத்தது டைமண்ட் ஸ்பூன் அப்படின்னு மக்கள்கிட்டயே நெருங்காத, பழகாத, மக்கள் கஷ்டங்களே எந்த காலத்திலையும் புரிஞ்சிக்காத ஒரு தலைவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஆட்சி மிக மிக மோசமான ஆட்சியாக இருக்கும் அப்படின்றதுக்கு வரலாறு நெடுங்க நம்மளுக்கு பல சான்றுகள் இருக்குது. அதனால் தமிழகமும் அந்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது என்றால் சாமானியர்கள் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும். அதற்கு அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியானது நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. மகிழ்ச்சி.